சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. காந்தி எப்பொழுதும் எந்த பெயரை உச்சரிப்பாரோ அந்த பெயரினிலே அந்த திட்டமானது இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக பஞ்சாப், மேற்கு வங்கம், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு முறைகேடுகள் இந்த திட்டத்தின் மூலம் நடைபெற்றதன் காரணமாக இந்த திட்டத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான இன்றைய சூழலுக்கேற்ப அந்த திட்டங்களிலே மாற்றங்களைத்தான் நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்படவில்லை. இது ஏதோ மக்களிடத்திலே ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை மக்களிடத்திலே கொண்டு சென்று அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு இந்திய கூட்டணியுடைய காங்கிரஸ் திமுக அரசாங்கம் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் சொல்லணும்னு சொன்னால், இதுவரைக்கும் மகாத்மா காந்தி பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டமானது கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் கிட்டத்தட்ட 8,53,00,000 லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த திட்டங்கள் இன்றைக்கு அந்த திட்டத்திற்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அதிகப்படியான நிதியை எங்களுடைய பாரதிய ஜனதா அரசாங்கம் தான், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தான் இந்த திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கியிருக்கின்றது. திட்டத்தை ஆரம்பித்தது வேண்டுமென்றால் காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தில் அதிகப்படியான நிதியை ஒதுக்கியது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம். அதே போல இந்த திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுகின்ற இந்த திட்டத்தில் இன்றைக்கு 125 நாளாக இந்த திட்டத்தின் மூலம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் அவர்கள் மறைத்துவிட்டு, இரட்டடிப்பு செய்துவிட்டு, ஏதோ மகாத்மா காந்தி பெயரை எடுத்து விட்டார்கள், எனவே இவர்கள் எல்லாம் காந்திக்கு எதிரானவர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு விதமான எந்த விதத்திலும் எந்த ஒரு சிறு தவறுகளும் நடந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக இந்த திட்டத்தில் பல்வேறு மாறுதல்களை, பல்வேறு திருத்தங்களை இந்த திட்டத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய நேரங்களிலே நம்முடைய விவசாயிகளுடைய அரசிற்கு கோரிக்கையாக இன்றைக்கு அறுவடை காலங்களிலே அல்லது விதைப்பு காலங்களிலே எங்களுக்கு போதிய ஆட்பற்றாக்குறை இருக்கின்ற சூழல் இருக்கின்றது. அந்த நேரத்திலே இந்த வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு விதைப்புக்கோ அறுவடைக்கோ எங்களுக்கு போதிய ஊழியர்கள் கிடைக்கவில்லை, வேலையாட்கள் கிடைக்கவில்லை, எனவே இது அரசாங்கம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அரசாங்கத்திலே முறையிட்ட நேரத்தில் அதற்கான ஒரு சிறிய மாறுதலை அந்த திட்டத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த அறுவடை காலத்திற்கு அல்லது விதைப்பு கால நேரங்களிலோ அந்தந்த அரசாங்கம் அந்த நேரங்களிலே அந்த 100 நாள் வேலை என்ற அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கின்ற அந்த மாற்றங்களை அந்தந்த அரசாங்கமே செய்து கொள்ளலாம் என்ற ஒரு தளர்வானது அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ராம்ஜி என்ற அந்த ராமபிரானுடைய பெயரிலே இந்த திட்டமானது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு விதமான மாறுதல்களோடு இந்த திட்டமானது இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழிவகைகள் இதிலே செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அம்சங்கள், புதிய அம்சங்கள் இதிலே உள்ளடக்கி இருக்கின்றது. இப்படி இந்த திட்டத்தில்
பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு கூடிய இந்த திட்டமானது இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே இந்த திட்டமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு 100 நாள்ல இருந்து 125 நாளா உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய புதுவை மாநிலத்தில் எடுத்துக்கணும் சொன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் மேண்டேஸ் தான். ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் மனித வேலை நாட்கள் தான் இன்றைக்கு மத்திய அரசின் மூலமாக கடந்த காலங்களிலே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் மத்திய அரசிற்கு இந்த வேலை நாட்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எழுதி அனுப்பி இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 15 லட்சம் மனித நாட்களாக இன்றைக்கு உயர்த்தி வழங்கியிருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 7 லட்சம் தான் நம்ம மேண்டேஸ் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு புதுவை மாநிலத்தில் 11 லட்சம் பேருக்கு மேண்டேஸுக்கு வேலை செஞ்சிருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நிறைய நேரத்தில் இன்றைக்கு மத்திய அரசோட அந்த ஒப்புதலோடு இன்றைக்கு பெற்றதால இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் அதற்கான சம்பளம் போடப்பட்டிருக்கின்றது. அது கூட பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைன்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் கூட ஒரு வருஷத்துக்கு வேலை கொடுக்கல. நீங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்களை போய் கேட்டால் தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேலை நாட்கள் இந்த அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் தான் கொடுத்துருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய மேண்டேஸ் இன்றைக்கு மனித வேலை நாளுக்கு இன்னைக்கு 15 லட்சம் மேண்டேஸாக நம்முடைய மத்திய அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுவை மாநிலத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 3.74 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதில் மோடி அரசாங்கம் மட்டும்தான் 8.53 லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு முதலில் மகாத்மா காந்தியின் பெயர் சூட்டப்படவில்லை. 1980 இந்திரா காந்தி முந்தைய அனைத்து வேலைவாய்ப்பு திட்டங்களையும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துடன் இணைத்தார். அதற்கு ராஜீவ் காந்தி ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா என்ற பெயர் மாற்றினார். சோனியா மன்மோகன் சிங் அரசாங்கம் 2004 இதை மெரகா NRGA என்ற மாற்றியது. பின்னர் 2005 இது MNREGA என்ற மாற்றப்பட்டது. காங்கிரஸ் அரசாங்கம் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவின் பெயரை மாற்றிய போது அது பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு செய்யப்பட்ட அவமானமாக இல்லையா? இதேபோல் வீட்டு வசதி திட்டம் முதலில் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் ராஜீவ் காந்தி 1980 அதற்கு இந்திரா ஆவாஸ் யோஜனா என்று பெயர் மாற்றினார். ஏப்ரல் 2005 காங்கிரஸ் அரசாங்கம் கிராமப்புற மின்மயமாக்கல் திட்டத்திற்கு ராஜீவ் காந்தி கிராமப்புற மின்மயமாக்கல் திட்டம் என்று பெயர் மாற்றியது. அவர்கள் காந்தி, ஒரே குடும்பம் மற்றும் நேருவின் பெயர்களை ஒவ்வொரு திட்டத்திலும் வலுக்கட்டாயமாக சொருகினர். மோடி அரசாங்கத்தால் பெயர்கள் அல்ல செயல்களே பேசுகின்றன. வெறும் பெயர் மாற்றுவது மட்டுமல்ல, மோடி அரசாங்கம் செயல்கள் தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றன, செயல்கள் தான் பேசுகின்றன. MNREGA திட்டம் 2005 தொடங்கப்பட்டது. ஆனால் கிராமப்புற இந்தியா இப்பொழுது பெருமளவு மாறிவிட்டது. கிராமப்புற வறுமை 2011-12 ஆண்டில் 25.7% 2003-2004 ஆண்டில் 4.86% குறைந்துள்ளது. மேலும் இணைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன மற்றும் வாழ்வாதாரங்கள் பன்முகப்படுத்தப்பட்டுள்ளன. பழைய வரையறுக்கப்படாத மாதிரி இன்றைய கிராமப்புற பொருளாதாரத்திற்கு இனி பொருந்தாது. 2005 ஆண்டில் நமது தேவைகள் இப்பொழுது இருப்பதை விட வேறுபட்டிருந்தன. எனவே இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை 2025 ஆண்டின் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைப்பது அவசியமாக இருந்தது. யூபிஏ அரசாங்கத்தின் போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்போது நிகழ்நேர தரவுகள் பதிவேற்றப்பட்டும் GPS மற்றும் மொபைல் கண்காணிப்பு வசதிகள் கிடைக்கும். மேலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் மோசடிகள் கண்டறியப்படும். இது சரியான பயனாளிகளுக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். அதாவது வேலை வாய்ப்பு எந்த இடத்துல வேலை செய்யுது என்னன்னா ஒரே இடத்துல வேலை செஞ்சதே திருப்பி போட்டு பணம் படித்திருந்தார்கள். அந்த நிலையை மாறி GPRS எந்த இடத்துல வேலை செய்யறாங்க, அது எந்தெந்த வேலைகள் செய்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான இப்பொழுது அதில் ஒரு மாற்றம் செய்துள்ளனர். இது மோசடியை தடுப்பதற்கான ஒரு வழியை கண்டறிந்துள்ளார். புதிய சட்டம் 4 முன்னுரிமைகளில் கவனம் செலுத்துகிறது. நீர் தொடர்பான பணிகள், அதாவது குளம் வெட்டுறது, ஆற்று கரைகளை சரி செய்வது என்பது அது.
முக்கிய கிராமப்புற உள்கட்டமைப்பு உருவாக்குதல், அவங்களுக்கு நீர் ஆதாரத்தை ஏற்படுத்துதல், அப்புறம் வாழ்வாதார கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் தீவிர வானிலை காரணமாக ஏற்படும் வேலை இழப்பை குறைத்தல், நீர் பாதுகாப்பு, விவசாயத்தை மேம்படுத்தும் சாலைகள் மற்றும் இணைப்பு வசதிகள், சந்தைகளை மேம்படுத்தும், சேமிப்பு மற்றும் வாழ்வாதார சொத்துக்கள், கிராமப்புற வருமானத்தை அதிகரிக்கும் மற்றும் காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய பணிகள் கிராமங்களுக்கு அதிகாரம் அளிக்கும். இந்த 10 இதுல பிபிஜி ராம்ஜி மசோதா விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் எப்பயுமே விவசாயிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி விவசாயத்துல அறுவடை நேரத்துல எல்லாம் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனால விவசாயத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, அதனால எங்களுடைய அறுவடை உண்மையான விவசாயம் பாதிக்கப்படுகிறது, இந்த வேலைக்கு வராம அந்த வேலைக்கு போயிடுறாங்கன்ற ஒரு பெரிய குறைகள் இருந்தது. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இந்த விதைப்பு காலங்களில் அறுவடை காலங்களில் அவங்களுக்கு ஆர்டினரியா வேலை கிடைக்க போகுது, அந்த நேரத்தில் வேலை கிடைப்பது ஒரு பெரிய சிறப்பு கிடையாதுன்றதுனால அந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி அந்த 60 நாட்கள் மட்டும் இந்த திட்டத்தை தள்ளி வைக்கிறார்கள். விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் தொழிலாளர் பற்றாக்குறையை தடுப்பதே இதன் நோக்கம். அதாவது அந்த திட்டத்தினுடைய செம்மைப்படுத்தல் வேலையை செய்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தால் இத்தகைய ஏற்பாடு இல்லை. முதல்ல இந்த திட்டத்துல எல்லா நாளிலும் கொடுக்கறதுனால சரியான வேலைகளுக்கு ஆள் கிடைப்பதில்லை. வேலை கிடைக்கிற நாள்லயே அந்த வேலை கிடைக்காத நேரங்களில் தான் அந்த வேலையினுடைய பயன்பாடு இருக்கும். அதனால அந்த திட்டத்தை சரிபடுத்தியிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஊதியம் வழங்கப்பட்டதற்கு மாறாக இந்த புதிய திட்டம் வாராந்திரத்துக்கு ஊதியத்தை அனுமதிக்கிறது. வாரந்தோறும் இந்த பேமெண்ட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் அரசாங்கங்களில் பெயரிடும் முறை முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்தில் நாட்டில் சுமார் 600 நிறுவனங்கள், திட்டங்கள் மற்றும் விருதுகள் காந்திய குடும்பத்தின் பெயரால் மட்டுமே பெயரிடப்பட்டன. ராகுல் காந்திக்கு பிறகு விளையாட்டுடன் தொடர்பு இல்லாத போதிலும் கேல் ரத்னா விருதும் ராஜீவ்காந்தியின் பெயரால் பெயரிடப்பட்டது. காங்கிரஸ் கட்சி நேரு காந்தி குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த நாட்களை தேசிய விடுமுறை நாட்களாகவும்